இப்போ எல்லா மதத்துலையுமே வந்து பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து கொடுத்துருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வியே. யூத மதத்தில் பார்த்தா 12 ராசிக்கான கல் இருக்கும். அதற்கு உள்ளுக்குள்ள 2 கல் வந்திருக்கும். அந்த கல் ஒரு வந்து விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு போய் கேட்டால், இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. யாருமே உரிமை கொண்டாட முடியாது. பொது சூரியன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், சந்திரன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அப்படி உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் பைபிளில் கடவுளே கேட்குறாரு, ராசிகளை அதினதின் காலத்தில் வர பண்ணுவாயோ, துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த கிரகங்களையும் வழி நடத்துவாயோ, அல்லது மிருகசிரீஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ. ஒருவருக்கு பாவம் குறைஞ்சிருக்கு, பாவம் கூடியிருக்கு, அதை குறைக்கணும். என்ன பண்ண? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையான பரிகாரம் தான். எல்லா ராசிக்கும் ஒரே பரிகாரம் கிடையாது. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பணியர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ ராபின் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மதத்தை தாண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லா மதத்தவங்களுக்குமே இந்த வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ எல்லா மதத்துலையுமே வந்து பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து கொடுத்துருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வியே. ஸோ மற்ற மதத்தவங்க வந்து இப்போது என்கிட்ட எதுவுமே இல்லை, ஜாதகம் இல்லை அப்படின்னலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ ஜோதிடம் வந்து வேறு மதத்தவங்க எப்படி பயன்படுத்திக்கிறது சார்? ஒவ்வொரு மதத்துலேயும் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி எல்லா மதத்துலேயும் உண்டு. எல்லா மதத்துலேயும் வச்சுருக்காங்க. அதுக்கு ஆட்களை வச்சுருக்காங்க. இப்போ முஸ்லீமை எடுத்துக்கிட்டால் அவங்க பாய் இருப்பாங்க. வீட்டில் பிரச்சனை ஏதோ ஒரு இதுனாக்கி அவங்க பாய்கிட்ட போய் கேட்பாங்க. பாய் வந்து தெய்வ அருளில் சில விஷயத்த சொல்லுவார். இல்லை தர்காவுக்கு போவாங்க, அங்கே போய் சில விஷயங்களை அப்படி தெரிகிறதுக்கு ஒரு குரூப் இருக்க தான் செய்யுது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற மதத்தில் இருக்கிறத போய் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா இறைவனுக்கு அது பொருந்தாது. நீங்கள் இறைவனால் காப்பாற்றப்படுறீங்க, இறைவனுக்கு அண்டரில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் மற்றதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூத மதத்தில் பார்த்தா அவங்க ஊரின் தும்மீம் அப்படி 2 வச்சுருப்பாங்க, ஒளி இருள். இதில் அதுவும் 12 கல் இருக்கும் நெஞ்சில். 12 ராசிக்கான கல் இருக்கும், ரத்தின கற்கள். அதற்கு உள்ளுக்குள்ள 2 கல் வச்சுருப்பாங்க. ஒன்று போல இருக்கும், அது ஒன்று கருப்பாக இருக்கும், ஒன்று வெள்ளையாக இருக்கும். அந்த கல் ஒன்று வந்து விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு போய் கேட்டால், அவர் தெய்வத்தை பிரார்த்திச்சுட்டு அந்த கல்லை எடுப்பார். எடுக்கும்போது என்ன கல் வருதோ அது எப்படின்னா, கையில் எடுக்கும்போது வலக்கையில் வெள்ளையும் இடக்கையில் கருப்புமா வரும். அப்படி வந்தா அந்த காரியத்தை பண்ணலாம். இப்போ இது மாறி வந்துன்னா பண்ணக்கூடாது. இது மாறு தெய்வம் அதில் விருப்பப்படலை அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயத்தை கேட்டு கேட்டு செய்கிறதுனால இந்த இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அந்த ஒரு ஆசாரியன் இருக்கிறானே, அந்த ஆசாரியனுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. இப்போ அந்த ஆசாரியர்கள் இல்லை. அப்போ அது இல்லாததுனால எனக்கும் தெய்வ அருள் இருக்கு, தெய்வ அருள் இருக்குன்னு கள்ளத்தனமான மனிதர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. வரும்போது எல்லாருக்கும் சரியான வழிகாட்டுதல் இல்லை. அந்த தெய்வம் நான் இவன் மூலமா தான் வழிகாட்டுவேன்னு அங்கே சொல்லி வச்சிருக்கேன். ஆள் மாத்தினா செய்ய மாட்டேன். அப்போ அதனால இந்த ஆள் வர்றது வர காவல் இருக்கிறாங்க. இப்போ இல்லை. அதனால அவங்க மற்ற இதை தேடுவோம், மற்ற மார்க்கத்தை தேடுவாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தில் எடுத்துக்கிட்டா அங்கே வந்து தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் பிரச்சனை நடக்கும், இல்லை பிரச்சனை இப்படி மாற்றி இது பண்ணணும் அப்படிங்கிறத அந்த தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. தீர்க்கதரிசிகள் சொல்கிறத கேட்டு அவங்க செய்வாங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசிகளும் பெருமைக்காக நானும் தீர்க்கதரிசி ஆகணும், நானும் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா, சரியான அந்த ப்ரொசீஜரை விட்டு மாறி அதுலேயே சொல்லுவாங்க, இது கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்றது மாதிரி வந்து அது எப்படின்னா அவங்க வாழ்க்கையில் செய்தி சொல்லுவாங்க, செய்த பிறகு அது வாய்க்காது, குழம்பி போயிடும். அப்போ இப்படியெல்லாம் வர்றதுனால அவங்க இந்த இதெல்லாம் சொல்லதுனால இதுக்கெல்லாம் ஒரு மனுஷனுடைய கருத்துக்குள்ளுக தானே இருக்குது. அப்போ இதுல போய் இருக்கலாம். ஆனா இந்த வானத்தில் இருக்கிற ஒளிகள், சூரியன், சந்திரன், சரி எல்லாருக்கும் தெரிஞ்சது.
இது இந்த காலத்தில் இருக்குது. இப்போ 27 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரம் உதிக்க அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு காலம் உதயமாயிரும். இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கேட்டை நட்சத்திரம் உதயமானா அந்த நட்சத்திரத்துலேருந்து 17 வருஷம் அவங்களுக்கு விதியாயிரும். அதுக்கு அடுத்த நாள் மூல நட்சத்திரம் உதயமாகும், அதில் 7 வருஷம் வந்துடும். அதுக்கு அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம் வரும், 20 வருஷம் வந்துடும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் பிறக்கிற நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. இதுதான் கால சக்கரம். சுக்கிரனை தூக்கி இங்கேயும் வைக்க முடியாது, செவ்வாய் தூக்கி அங்கேயும் வைக்க முடியாது, மாற்றவே முடியாது. சக்கரம் வருஷம் இதை வருஷப்படுத்தியாச்சு. அப்போ தினசரி இந்த காலம் உதயமாகி வந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு காலம் உதயமாகிட்டே இருக்கும். அப்போ இந்த காலத்தை வச்சு எல்லாருக்கும் சொல்லிடலாம். பிரபஞ்சம் முழுசும் இந்த கால அடிப்படையில் தான் இது உதயமாகும். இது எல்லாருக்கும் சொல்லிடலாம். இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. இது யாருமே உரிமை கொண்டாட முடியாது, பொது சொத்து. சூரியன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், சந்திரன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அப்படி உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் இது ஒரு மதத்துக்கு உட்பட்ட விஷயமா இருந்திருந்தா, ஜீசஸ் 2000 வருஷம் பிறக்கும்போது கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள் தேடி அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவர் பூமியில பிறந்திருக்கிறாரு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை தொழுது கொள்ள வந்தோடனே அந்த கோயில்ல போய் அவரை பத்தி கேட்குறாங்க. இவங்க ஒரு மதத்துக்கு உட்பட்டவராக இருந்தா போவாங்களா, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த நட்சத்திர விதிகள் அப்படி இருக்குது அதில். அதனால அவங்க இது மதத்துக்கு உட்பட்டதே இல்லை. வானத்தில் இது ஓடி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ காலம் இருக்குது. இந்த காலங்களை வச்சு எல்லாருக்கும் பொதுவானது. இன்னொரு நட்சத்திர உதயம் இருக்கு. இப்போ பைபிளில் கடவுளே கேட்குறாரு, ராசிகளை அதினதின் காலத்தில் வர பண்ணுவாயோ, துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த கிரகங்களையும் வழி நடத்துவாயோ, கடவுளே கேட்குறாரு. அதில் அவன் அருமின் நட்சத்திரத்தின் சுகந்த சம்பந்தத்தை இணைக்கக்கூடுமோ, அல்லது மிருகசிரீஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ, வானத்தின் நியமங்களை அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுவாயோ, இப்படியெல்லாம் ஒரு பக்தன்ட்ட கேட்குறாரு. அந்த பக்தனை சொல்கிறான், அவன் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுறான். அதை வச்சுட்டு சொல்கிறான், நான் பிறந்த நட்சத்திரம் அது சபிக்கப்படுவதாக, அந்த வருடத்தின் நாளில் அது இல்லாமற் போவதாக, அதில் கொண்டாடப்பட்ட கம்பீர சத்தம் காணாமல் போவதாக, அதில் அந்த அந்த நாள் அந்தகாரம் பிடிப்பதாக சபிக்கிறான். காரணம் சொல்றான், நான் இவ்வளவு துன்பப்படுவேன் என்பதை அந்த நட்சத்திரம் அறிந்ததே, அது தெரிந்தும் நான் உருவான போது அந்த கர்ப்பத்தின் வாசலை அடையாமற் போனதே. அதே பைபிள்ல தான் இருக்குது. அடையாமற் போனதே, அதனால் அது விடியற் காலத்து வெளிச்சத்தை காணாதிருப்பதாக. ஏன்னா ஒரு நட்சத்திரம் உதிச்சா சாயங்காலம் உதிச்சுன்னா அது விடியற்காலம் வரைக்கும் அது இருக்கணுங்கிறதான் விதி. ஆனா அது கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு காணாது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், பிறகு மறைஞ்சிரும். இப்படி இருக்குது. ஒரு நட்சத்திரம் மாறி மாறி இருக்குது. இதை வச்சுதான் ஒருவருடைய வாழ்க்கையில ஸ்டார் கொஞ்ச நாள் ரொம்ப ஸ்டாரா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு காணாமலே போயிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. இந்த ராத்திரி ஒரு ஸ்டார் 6 மணிலேருந்து விடிய காலம் 6 மணி வரை நல்ல நிலையில இருந்தா அவங்க பூமியில பேரோட தான் இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு ஸ்டார் அடிச்சிருக்குன்னு சொல்றது. அந்த ஸ்டாருக்கு இடையூறுல வரக்கூடாது. அப்போ இந்த சித்தாந்தங்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இதுல அந்த மோசேட்ட சொல்லும்போது அந்த கடவுள் சொல்றாரு, வானத்தின் கீழெங்கும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் பணிவிடை செய்யும்படி நான் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்கள்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது நான் ஏற்படுத்தினதானே அந்த இதுலேயுமே அது சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்லிட்டு சொல்லுறாரு, நீங்க அதை போய் கேட்காதுங்க, நான் உங்களுக்கு தீர்க்கதரிசியை தர்றேன், நீங்க போய் கேட்காண்டா. அவங்க தந்துதான் ஊரின் தும்மிம்னு ஒன்று கொடுத்துருவாரு. அப்ப இந்த ஊரின் தும்மிம் இல்லாத ஒரு இதுவும் இருக்குது. அதனால கடவுளுங்கிறவர் பொதுவானவர். இது அவங்களுக்கும் வேலை செய்யுமானா செய்யும். அதிலே எழுதி வச்சிருக்கு, வருஷத்துக்கு ஒருக்கா நீ பாவம் பலி செலுத்தலைன்னா ஒன்று அது பிடிச்சிக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா அது எப்படின்னா ஐப்பசி மாசம் துலா மாசம் இருக்குல்ல, துலா மாசத்துல துலாம் பிடிக்கும். அன்னைக்கு நீ நீதியா இருக்கணும். நீ பாவம் செய்திருந்தா ஆண் மக்கள் எல்லாரும் கோயில்ல ஒரு ஆடையோ சின்ன மாடையோ இல்ல புறாவையோ ஒண்ணும் முடியலன்னா அதுக்கு எவ்வளவு ரூபா ஆகுமோ அதையாவது கொடுத்துரு. கொடுத்து பலி செலுத்தி உன் பாவத்தை நிவர்த்தி பண்ணிரு. அடுத்தது நீ பண்ணாதவன் இருந்தா உன்னை இந்த வானசாஸ்திர விதி பிடிச்சிக்கும். அதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. அதன் மாசமும் எழுதி வச்சிருக்கு. இந்த மாசத்துல அதே மாதிரி அதே நாள்ல தான் சனி துலாம் தூக்கும். துலாம் தூக்கும் போதுதான் வருஷம் இந்த வருஷம் நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நல்லா இருக்குமா
நல்லா இருக்காதா, இதை பார்க்கறதே இதை வச்சு தான் பார்க்கறது. ஓகே. அவங்க பாவ புண்ணியத்தை வச்சு அந்த துலா ராசியில பாவ புண்ணியம் இருக்கும். அது ஜட்ஜு தூக்கும் போது அதுக்கு புண்ணியம் கூடணும். புண்ணியம் கூடனா நல்லது செய், பாவம் கூடனா இந்த வருஷனை மாட்டிக்கிட்டான். ஓகே ஓகே. இப்படி இந்த பாவ புண்ணியத்தை வச்சு தான் அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு இந்த சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை, அந்த நாடுகள் யுத்தத்தில் அழிஞ்சு போச்சு, அந்த கல்ச்சர்கள் போச்சு, அதெல்லாம் போச்சு, அந்த ஆசாரியர்கள் இல்லை. இப்போ புதுசாக அங்கங்கேயா முளைச்சி கொஞ்சம் போல விவரம் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு அடிப்பாங்க. ஆனால் அதுலேயும் அந்த அடிப்படையில் அவங்க என்ன வாழ்ந்தாங்கங்கிறதெல்லாம் தெரியாது. நான் என்னால் இது சொல்கிறேன்னா, மற்ற மதத்தில் உள்ளவங்களும் இது தெரிஞ்சுக்கிடலாமான்னா இது எல்லாருக்கும் பொதுவானது. அங்கேயே அதை எழுதி வச்சிருக்கு. இப்போ ஏன்டா ஒருவர் வந்தார், ஒரு பிரச்சனை, அவர் இந்த பெந்தகஸ்தில் போகிறவர், அவங்க பிரச்சனையில் நல்ல பிரச்சனை, அவங்க கோயிலெல்லாம் போய் கேட்டிருக்காரு, தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனாலும் அது ஒன்றுமே நடக்கலை. இவருக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. இவருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த குடும்பத்தில் இறந்துருவாங்க, மனைவி இறந்து வேற ஒரு மனைவி இந்த குடும்பத்துக்கு வரும், அப்படி உங்கள் விதி இருக்குது, உங்கள் முதல் மனைவி இறந்து போயிடும், ரெண்டாவது இருக்கிற மனைவி தான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது, வரும், அது அடுத்த வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு 6-7 மாதம் கழிக்கச்சில் அந்த முதல்ல இருந்த மனைவிக்கு மூக்கில் தான் ரத்தம் வந்து ஆள் இறந்து போச்சு. அப்போ இதை உடனே ஒரு சர்ச்சில் போய் சொல்லியிருக்காரு, ஒரு ஆள் இப்படி சொன்னார் அப்படின்னு. அவர் என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சாத்தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க அப்படின்னு. சரி, சாத்தான் சொல்லியிருக்குன்னு நானும் விட்டுட்டேன். எனக்கு ஒரு ஆள் சொன்னார் இப்படி. அதுக்கப்புறம் அவர் போகாத கோயிலும் கிடையாது, கேட்காத தீர்க்க தரிசனம் கிடையாது. அடுத்தது எனக்கு என்ன நடக்கும், அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கணுமே. இவ்வளவுக்கும் கிறிஸ்தவத்துல தீவிரமானவர், பெந்தகோஸ்ல எல்லா சர்ச்சில் எல்லாம் பண்றவர், அவருக்கு வந்து எல்லா இடமும் கேட்டாச்சு, கை குழந்தை ஒன்று இருக்கு, எனக்கு அடுத்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியணும். நான் கடவுள் பக்தியில இருக்கிறதுனால கடவுள் விருப்பத்துக்கு விரோதமா நான் இதையும் செய்ய மாட்டேங்கிற எண்ணம் உள்ளது. அப்ப அது எனக்கு தெரியணும். அப்ப அதை தெரிகிறதுக்காக இவர் போகாத கோயில் கிடையாது, எங்கெங்கெல்லாமோ போய் தீர்க்க தரிசனம் கேட்டிருக்காரு. ஒரு தரம் பொறுங்க, கடவுள் வெளிப்படுத்துவார், பொறுமையா இருங்க, கடவுள் வெளிப்படுத்துவார், இது மட்டும் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ இவருக்கு பிள்ளைகளை போட்டுட்டு வேலையை பார்க்கணும், கை குழந்தை, அந்த லைஃப்பை பார்க்கணும், அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கும்போது கடைசியாக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு என்ற கூட்டம் அந்த ஃப்ரெண்டை வச்சு கேட்டிருந்தார். ஏற்கனவே சாத்தான் சொல்லுன்னு சொன்ன ஃப்ரெண்டை வரக்கூடாது இல்லை. அப்போ சரி, இவ்வளவும் தெரிஞ்ச ஆளுக்கு இதுக்கு பிறகு உள்ளதும் தெரியும் அப்படின்னு வந்தார். வரும்போது நான் அவர் சொன்னேன், எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுங்க. நான் சொன்னோம்ல, அடுத்த வருஷம் இதெல்லாம் கல்யாணம் இருக்குன்னு, என்ன 3 மாதம் டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பொண்ணு வரும்னு சொல்லுவேன். அது கல்யாணம் முடிஞ்சதா முடியாதா அவருக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சது, அது குழந்தை இருக்குமா இருக்காது, குழந்தை இருக்கும். எத்தனை குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும். அது ஆணா பெண்ணா, அது பெண் குழந்தை. சரி, அது ஏழையா பணக்கார, நிறைய சொத்துக்கள் இருக்கும், இப்படிதான் வரும், இவ்வளவுதான் அடையாளம். வேற எதுவும் தெரியுமா இல்லை, தெரியும். அதே மாதிரி அடுத்த மாசத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவங்க ரொம்ப வசதிகள், நிறைய சொத்துக்கள் இருந்தவங்க. அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவங்க ஒரு டீச்சர், அவங்க வேலை அந்த அதே மாதிரி ஒரு பொம்பளை குழந்தை வந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காரு. அப்போ இவருக்கு வழிகாட்டுறதுக்கு இவ்வளவு மதங்கள் இருந்த பிறகும், இவ்வளவு ஆள் இருந்த பிறகும் ஜோதிடம் தான் ஹெல்ப், இதுதான் ஹெல்ப் பண்ணிச்சு, இன்னைக்கு நல்லா இருக்காரு. அப்போ அவர் இவ்வளவுக்கும் அந்த கோயில்ல இருந்த பிறகும் இதை வந்து அவர் என்ன செய்ய சொல்லல, தப்பே சொல்லல, அது சொன்னது மாதிரியே தான் நடந்தது. இன்னைக்கு நான் ஜீரணப்பட்டு ஒரு மனைவி இறந்து போன விட சமாதானப்பட்டேன்னா அந்த ஆளு சொன்னதை வச்சுதான் சமாதானப்பட்டேன். இது விதிதான், இல்லைன்னா எனக்கு சமாதானம் வந்திருக்காதே. அப்போ இதெல்லாம் வச்சு தான் என்ன அப்படின்னா, இதில் 2-3 டைப் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்துக்காக போய் பார்ப்பாங்க, அந்த பார்வையை வந்து தான் அங்கே தடை பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவலாக அந்த உலகத்தெல்லாம் பற்றி எனக்கு படிக்கணும், நான் வானசாஸ்திரம் படிக்கணும், அப்படியெல்லாம் தெரிஞ்சால் யாரும் தடை பண்ண முடியாது, தடை பண்ணக்கூடாது. அதில் அது வந்து கடவுளுக்கு எதிரான, அதை பண்ணக்கூடாது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால இந்து முஸ்லீம், இப்போ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆனாலும் அந்த அல்லாஹ் காப்பாற்றுவாருங்கிற ஒரு வெறியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் கூடி போச்சா இல்லை பாவம் குறைஞ்சிருக்கா, நான் முன்னேறுவேனா, இல்லைன்னா நான் என்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை. இப்போ ஒருவருக்கு பாவம் குறைஞ்சிருக்கு, பாவம் கூடி இருக்கு, பாவம் நீங்களுக்கு பாவம் அதை குறைக்கணும், என்ன பண்ண, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையான பரிகாரம் தான் இருக்கு. எல்லா ராசிக்கும் ஒரே பரிகாரம் கிடையாது, ஒரே கிடையாது. மேச ராசின்னு ஒருவர் பிறந்திருக்கிறாரு. அதுல பிறந்தா அவங்க வந்து இந்த கடவுளுக்கு யாகம் வளர்க்கறது, யாகம் சம்பந்தமான அறிவு, கடவுளுக்கு தீபாராதனை காட்டுற நேரத்துல வந்து நிக்கிறது, இந்த தீபத்துக்கு முன்னுக்கு நிக்கிறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு பரிகாரம். ரிஷபராசி எடுத்துக்கிட்டா
அது வந்து கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கறது, கோயிலை பராமரிக்க பணம் கொடுக்கறது, இந்த மாதிரிப்பட்டது தான் அவங்களுக்கு பரிகாரம். ஓகே மிதுன ராசி எடுத்துக்கிட்டா தெருவோரம் இருக்கிறவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, நோயாளிகளுக்கு பார்க்கறது, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது, இப்படிப்பட்டதான் பரிகாரம். சரி, இதுக்கு இப்படி போகுது. கடகராசி எடுத்துக்கிட்டா இந்த கங்கையில நீராடுறது, மகா கும்பமேளால நீராடுறது, ராமேஸ்வரத்துல போய் இது பண்றது, கன்னியாகுமரியில போய் பண்றது, இந்த மாதிரிப்பட்டதான் இவங்களுக்கு பரிகாரம். இது மோட்ச ராசி. ராசிக்கு ஏற்றபடி தான் பரிகாரம் வரும். அதுக்கு அடுத்தால இருக்கு சிம்ம ராசி. இது புத்தி ராசி. படிக்கிறவங்களுக்கான எல்லா உதவியும் செய்யறது, யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது, பென்னு வாங்கி கொடுக்கறது, நோட் புக் வாங்கி கொடுக்கறது, படிப்பு இடையில இந்த ஃபீஸ் கட்ட கொஞ்சம் கட்டி விடுறது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதெல்லாம் பண்றது சிம்ம ராசிக்கு பரிகாரம். இது பண்ணாதான் உங்களுக்கு புண்ணியம் யாரும் இல்லை, யாரவே செய்யாது. நம்பிக்கையை மட்டும் வச்சு நல்லா 5 நேரமும் தொழுது இல்லைன்னா விடிய காலத்திலேருந்து ப்ரேயர் பண்ணி எடுத்து பண்ணாலாம் புண்ணியங்கள் வளராது. ஜீசஸ் ஒரு தடவை ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது எப்படி ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு ஒருக்கா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஆடுகளை 2 பக்கமா பிரிச்சு புண்ணியம் செய்ததையும் புண்ணியம் செய்யாததையும் பிரிச்சு சொல்லுவாரு. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை தந்தீர்கள். இப்படி இதைதான் சொல்லுவார். சொல்லிக்கிட்டு இதெல்லாம் செய்ததுனால நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, இதெல்லாம் நீங்க செய்யாததுனால நரகத்துக்கு போங்க. அப்போ ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்கிறது இல்ல, இதை செய்கிறதுல தான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குதே தவிர ஓயாம ஜெபம் பண்ணி பாட்டு பாடி தொழுகையெல்லாம் நடத்தி சாதிச்சிடலாமான்னா அன்னைக்கு தெரியும் அவ்வளோ 2 பக்கமா கிடக்குது, 2 பக்கமா கிடப்பாங்க. அப்போ அந்த புண்ணியம் செய்கிறது, இதுக்கு இதுதான் புண்ணியங்கிறத இந்த வானசாஸ்திரம் தான் சொல்லும். இதுக்கு இதுதான் புண்ணியம், வேற புண்ணியங்களே கிடையாது. சரி, இதுல போட்டு கன்னிராசிக்கு இருக்கு. கன்னிராசிக்கு எது? அறிவியல். எல்லாருக்கும் அறிவு கற்றுக் கொடுக்கணும். வாஸ்து சாஸ்திரத்தை அவங்க தான் ஃபாலோ பண்ணணும். மற்ற ராசிகளுக்கு வாஸ்து சாஸ்திரம் வேலை செய்யாது. இந்த ஒரு ராசிக்கும் வாஸ்து. அடுத்து துலா ராசி வருது. துலா ராசினாலே பரிகாரம்னு ஒன்று செய்யணும்னா கல்யாணம் ஆகாம இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கல்யாண புரோக்கரேஜ் வைக்கிறது, கல்யாணம் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்டது, இந்த கூட்டங்கள் கூட்டி நடத்த, கோயில் திருவிழாக்கள் நடக்காம இருக்கிறத நடத்தி வைக்கிறது, இந்த மாதிரி கொண்டாட்டங்களான விஷயங்கள் எல்லாம் இவங்க நடத்தினா அது அவங்களுக்கு பரிகாரம். அடுத்தால ஒரு ராசி இருக்கு, விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி உயிர் ராசி, மோட்ச ராசியில மரண ராசி. இந்த ராசியில இருந்தா அவங்க கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்கணும்னா கோழி, ஆடு, இந்த மாதிரி காணிக்கையா கொடுத்தா மட்டும்தான் இவங்க பரிகாரம் ஆகும். இது மரண ராசி. உயிருக்கு உயிர் தான் சமம், வேற மாற்ற முடியாது. தனுசு ராசி எடுத்துக்கிட்டா அதுல எப்படி இருக்குன்னா ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. ட்ரஸ்ட் வச்சு கண்ணு தெரியாதவங்க, மூல வளர்ச்சி இல்லாதவங்க, அனாதைகள், ரொம்ப முதியோர்கள், இப்படிப்பட்டவங்களை வச்சு பராமரிக்கிறவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும். அது வச்சு நடத்தணும், அப்படி ஹெல்ப் பண்ணணும். இப்படி பண்ணுனா இவங்க புண்ணியம் வளர்ந்து. அடுத்த மகர ராசிக்கு தான் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா கையில் கயிறு கட்டுறது, தாய்த்து கட்டுறது, மந்திரிச்சு கட்டுறது, திருநீர் அடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட மந்திரவாதிகள்கிட்ட போகிறது, கோயிலில் போய் கட்டுறது, பாயிட்ட போய் கட்டுறது, இந்த மாதிரிப்பட்டதை. ஏன்னா இது வந்து பூதங்களெல்லாம் இந்த ராசிக்குள்ளே தான் அடக்கமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து தங்களை காப்பாற்றணும்னா இந்த மாதிரிப்பட்டதை தான் இவங்க செய்யும். இதெல்லாம் இந்த ராசி. இங்கே தான் ராகு அதர்வண வேதத்தை வச்சுட்டு எல்லா இதையும் கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கிறார். அப்போ இவங்களுக்கு தான் இது இந்த ராசியில. அப்போ இவங்க இதே மாதிரி யார் யார் இந்த பூதங்கள் பாதிப்புனால இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணா இவங்களுக்கு இது பரிகாரம். அடுத்தால 11வது ஒரு ராசி இருக்கு. இவங்க வந்து பரிகாரம்ங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு படிப்பு, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், பிளான் பண்ணணும். நீங்கள் அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்கணும்னா ஒரு பிளான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பிளான் பண்ணி இவங்க கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க. இது லாபஸ்தானம். என்ன செய்யணுமோ பிளான் பண்ணி இந்த ஒவ்வொரு மனுஷருக்கும் தெரியாமல் என்ன பண்ணணும் தெரியாமல் இருப்பாங்க, வழிகாட்டுறது, இங்கே இந்த பட்ட நிறைய இருக்குது. அதில் மற்ற மக்களுக்கு வழிகாட்டுறது மாதிரி செய்தால் இவங்க நல்லா இருப்பாங்க. மீன ராசியை பொறுத்தவரையில சன்னியாசி ராசி. சன்னியாசிகளுக்கு எதையாவது இவங்க பண்ணினால், சன்னியாசினா வெறும் சன்னியாசியில் எல்லா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய சாமியார்மார், கடவுளுக்காக வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும். இப்போ கல்யாணம் முடியாமல் இருக்கிறாங்க, மீன ராசியில் வர்றாரு. இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இவங்க ஏதாவது செய்து என்ன கல்யாணம் பண்ண ஆசீர்வதிச்சிருன்னா கல்யாணம் நடந்துடும். ஏன்னா அது சன்னியாசியா போகணும் அந்த ராசி, அது ஸ்பிரிச்சுவல் ராசி. அப்போ அந்த சன்னியாசி நம்மளை ஆசீர்வதிக்கணும், நீ உலகத்தானா வாழு அப்படி. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு பரிகாரமா இது பண்ணுனா மட்டும்தான் அவங்களுக்கு அது புண்ணியமா மாறும். புண்ணியமா மாறி வர்றதுன்னு இது செய்து ஆகணும். இப்போ இப்படி எல்லாம் வந்து அங்க கிடையாது. ஒட்டுமொத்த மனுஷனும் ஒரு கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்பாங்க, என்ன கேட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, கை தட்டுவாங்க, பாடுவாங்க, ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கை இல்லை அந்த பைபிள்ல எழுதியிருக்கோம், பேதையோ சகலத்தையும் நம்பும்,
ஒருத்தன் பேத்தேனா இருந்தா எல்லாம் நம்புவான், விவேகியோ எல்லாவற்றையும் சந்தேகிக்கிறான். கொஞ்சம் விவேகமா இருந்தா ஞானம் சகலத்தையும் சந்தேகத்தோட தான் பார்க்கும். அப்ப இப்படியெல்லாம் பார்க்கும்போது நான் அதை தப்பா சொல்ல வரல, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகலையே. மக்கள் மேலும் மேலும் ஒரு கேஜிக்குள்ள அடைச்சு போட்டு அந்த ஒருவர் தீர்மானிக்கிறதே தான், அவருக்கு ஒரு பாஸ்டரோ இல்லை ஒரு இமாமோ மேலே இருக்கிற ஒருவர் தீர்மானிக்கிறத வச்சு தான் அவ்வளவரும் கட்டுப்படுறாங்க. யாருமே விடுதலை இல்லை. அப்போ அவருக்கு ஒரு ஆளுக்கும் தலை இருக்கு, மற்றவங்களெல்லாம் முண்டம். இந்த நிலை வந்து இந்த வான சாஸ்திரத்துல கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தலையெழுத்து இருக்கு. இன்னொன்னு இதுல இருக்குது, உலகத்துல 2/3 பேருக்கு தான் ஜாதக விதிகள் எல்லாம் இருக்குது. உலகத்திலே 2/3 பேருக்கு தான் இருக்குது, எல்லாருக்கும் கிடையாது. அது எப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்த்தா பலிக்கும், 1% பேருக்கு பலிக்கவே செய்யாது. இவங்க ஜாதகமும் எழுதலை, இவங்க உலகத்துல வாழ்ந்து அனுபவிக்கவும் முடியாது. உலகத்தை அனுபவிக்க முடியாம நிறைய கஷ்டப்படுகிற ஒரு கேட்டகரி இருக்கும், அது எல்லாத்துக்கும் ஜாதகமே இருக்காது. இந்த உலகத்துக்கு இறைக்காக பிறந்தது, எல்லாருக்கும் பணிவிட செய்து அவங்களுக்கு இறையாக தான் இருப்பாங்க, எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. இப்படியும் இது உள்ளுக்கு இருக்கு, இந்த விதிகளை இப்படியும் வகுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்னா இது நாடி ஜோதிட விதிகளை தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க சரித்திரத்தை எழுதல, எல்லாருக்கும் கிடையாது. இருக்கிறவங்க பார்த்தே ஆவாங்க, யார் யாருக்கு எழுதியிருக்கோ அவங்க கண்டிப்பா வந்து பார்த்து அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சிருவாங்க. மற்றவங்களால வந்து பார்த்து நிறைய பேர் இல்லைன்னு தான் திரும்ப போவாங்க, உங்களுக்கு எழுதலைன்னா போய் தான் ஆகும். அப்படி இருக்குது. ஆனா எல்லாருக்கும் கிடையாது. அதுல இருக்கிறவங்க எந்த மதத்துல இருந்தாலும் அவங்க தலையெழுத்தை எழுதியிருந்தா அவங்க வந்து இதை பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மதத்தை தாண்டி எல்லாருக்குமே வந்து இதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க, டைம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் பேசிக்காக வந்து இருந்தால் நம்ம ஜோதிடத்தில் எல்லா மதத்தை அவங்களும் பார்க்கலாம் சார்? இதில் அவங்களுக்கு தோராயமாக அவங்க பிறந்த நாள் தெரியணும், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 3ஐயும் வச்சு தான் பொதுவாக பார்க்கறது, பொதுவான பார்வை. ஆனால் இவங்களுக்கு பிறந்த நாள் தெரியும், நேரம் தெரியாது, இடமும் தெரியாது. இடமும் தெரியாதுனாலும் அவங்க பிறந்த வயசை வச்சு பார்த்துருவாங்க. அந்த கட்டம் 12 ராசிக்குள்ள ஒரு கட்டமா வேலை செய்யும். அவனுக்கு 17 வயசு நடக்குதுன்னா காதல் வரும்னு சொல்லிடலாம். ஏன்னா கரெக்டா அந்த காதல் வீட்டுக்கு அது வந்திருக்கும். அப்போ வீடு கட்டுவான், இதுல கல்யாணம் பண்ணுவான், அப்படிப்பட்டதை சொல்லிடலாம். அந்த வருஷத்துல இருக்கிறத வச்சு எடுத்து சொல்லிடலாம். இது போக பார்ப்பாங்கன்னாக்கி அந்த வந்த நேரத்துல இருக்கக்கூடிய நேரத்தை வச்சு பிரசன்னமா வச்சு பார்த்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு விதி இருக்குது. இவ்வளவுதான் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு பார்க்க முடியாதுன்னே கிடையாது. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, டைமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனா? அவங்க இங்க வர்ற நேரத்துல வந்த நேரத்துல இருக்கிறத வச்சு சுக்கிரன், குரு, செவ்வாய், இப்படி ஆண்களா இருந்தா செவ்வாயோ குருவையோ வச்சு பார்த்துருவோம், பெண்களா இருந்தா சுக்கிரனையோ சந்திரனையோ வச்சு பார்த்துருவோம். இந்த மாதிரி ரெண்டும் பிரிச்சு அவங்களுக்கு பார்த்துடலாம். என்னன்னா ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில சில அம்மா எப்படி, அப்பா எப்படி, சகோதரர்கள் என்ன, அதை பார்த்து அது இதுக்கு ஆப்ட் ஆயிட்டா வந்துடும், அது தொலைங்கிடும். அவங்க அது ஒன்றும் சொல்லாம எனக்கு ஒன்று சொல்லுங்கன்னா அது வந்து குறி சொல்லுறதுட்டு தான் சொல்லும். அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து காலங்களை சொல்லும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி விதி இருக்கு அப்படி சொல்லும். அதில் இடையில இருக்கிற நிறைய கேப்புகளை வந்து சொல்லணும்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக குறிகாரங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நம்ம இது விதி இருக்கா இல்லையா, விதி இருக்கு, செய்யலாமா வேண்டாமா, செய்யலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா எந்த கிரகம் புத்தியை தொடங்குதோ அதை வச்சு செய்திடலாம். காலம் தொடங்குது, அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்துக்கான காலம் இப்போதான் தொடங்குது, இதை வச்சு செய்திடலாம். ஆனால் சில விவரங்களை வீட்டில் ஒன்று காணாமல் போயிட்டு அது யார் எடுத்திருப்பா அப்படிங்கிறத இதில் ஓரளவு தான் சொல்ல முடியுமே தவிர இதில் களவு காணாமல் போச்சா போகலையா, கனவே போகலைங்கிறது இதில் சொல்லிடலாம். நீங்க தான் வச்சுக்கிட்டு நடிக்கிறிய, இல்லாம வீட்டில் தான் பொருள் இருக்கா, வெளியே போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம். ஆனா இது யாரு எப்படி எடுத்திருப்பா அப்படிங்கிற கொஞ்சம் சூட்சமா சொல்லணும்னா அது குறி சொல்றவங்க தான் சொல்லணும். அது அவங்க கையில கொடுத்துருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அஸ்ட்ராலஜிகளை கொடுக்கல. சிலர் வந்து ரெண்டும் பார்ப்பாங்க, இதுவும் பண்ணுவாங்க, குறியும் சொல்லுவாங்க. அவங்க வந்து தெளிவா அதை சொல்லிடுவாங்க. அப்படி அவங்ககிட்டலாம் போகலாம். அந்த மாதிரிப்பட்ட எனக்கு ஒரு சம்பவம் இப்போ நடந்துட்டுன்னா அவங்க தற்கால இதுக்கு போனால் குறி, அதுதான் வழி. ஆனால் வாழ்க்கையில் என்ன விதி இருக்குன்னா இதுக்காக பிறந்தேன், பிறந்த நோக்கம் என்ன, பூமிக்கு பிறந்த காரணம் என்ன, இதெல்லாம் தெரியணும்னா வானசாஸ்திரத்தில் தான் தெரியும். சார் ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா நேயர்களுக்குமே வந்து இது ஒரு
ஒரு மைண்ட்குள்ளே ஒரு கொஷன் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கும் ஜோதிடம் வந்து பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து தெளிவாக ஒரு பதில் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.